காலம் தாழ்த்தாது செல்வது எப்படி? பங்க்சுவாலிட்டி இஸ் நாட் a single quality, it is a mixture of many good qualities என்பார் ஆர்தர் பாரட் எனும் மேலை நாட்டறிஞர். குறித்த நேரத்தை கடைபிடிப்பவர்களை நன்கு கவனியுங்கள். பல நல்ல குணநலன்களைக் கொண்டவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். பிறரை மதிக்கும் இயல்பினர் இவர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் இலட்சியவாதிகளும் கூட. நாம் கொடுத்த வாக்கை நாமே காப்பாற்றாமல் இருந்தால் எப்படி? ஒரு நிகழ்ச்சிக்குச் சொன்னால் சொன்ன நேரத்தில் நுழைய ஒரு நல்ல வழி இருக்கிறது. இசிஜி என்றால் பலரும் அறிவீர்கள். எக்கோகார்டியோகிராம், அதாவது இதயத் துடிப்பை அளக்கும் முறை. ஆனால் நான் சொல்ல வந்த இசிஜி வேறு. கால் நேரம், கால் நேரம், கால் நேரம் ஆகியவையே இந்த மூன்று. ஓரிடத்திற்கு புறப்படுகிறோம் என்றால் இல்லத்திலோ புறப்படும் இடத்திலோ எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடக்கலாம். வீடு என்றால் குளிக்கும்போது திடீரென தண்ணீர் வருவது நின்றுவிடலாம். துண்டையோ சீப்பையோ தேடு என்று தேடுபவர்களும் உண்டு. புறப்படும்போது ஒருவர் உள்ளே நுழைந்து ஒரு நீளமான தலைப்பை எடுத்துக்கொண்டு பேச முற்படலாம். வாகனம் பஞ்சராகி நிற்கலாம். வீட்டில் உள்ள ஓர் இளைஞன் நம் வாகனத்தை ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இல்லாதபடி ஒட்டொட்ட ஓட்டிவிட்டு பெட்ரோல் பங்கிற்கு தள்ளிப் போக வேண்டிய சூழலை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். எக்ஸ்ட்ரா டைம் என ஒன்றை ஒதுக்கிக் கொண்டால் இத்தகைய எதிர்பாராத இடைஞ்சல்களைச் சரி கட்டிவிட முடியும். சாலையில் ஏற்படும் எதிர்பாராத சிக்கல்களைச் சமாளிக்க குஷன் டைம் உதவலாம். போக்குவரத்து நெரிசல், பெட்ரோல் போடப்போன இடத்தில் எதிர்பாராத கூட்டம், அத்துமீறி உங்களை தாண்டி நுழைந்து பெட்ரோல் போட முயன்றவருடன் வாக்குவாதம், கண்டிப்பாக எடுத்துச் செல்ல வேண்டிய ஒன்றை மறந்துவிட்டு பாதி வழி சென்று வீடு திரும்ப வேண்டிய அவசியம் போன்றவற்றை இதற்கு உதாரணங்களாக்கலாம். சென்றடைந்த இடத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களைச் சரிகட்ட கிரேஸ் டைம் எனும் உத்தி உதவும். வாகனம் நிறுத்த இடம் கிடைக்காமல் போதல், நமக்கு முன் நீண்ட கியூ வரிசை, உரிய இடத்தை கண்டுபிடிக்க இயலாமல் அலைதல் போன்றவை இதற்கு பொருத்தமான உதாரணங்கள். மிக அருகில் என்றால் 3 நிமிடம் எக்ஸ்ட்ரா டைம், 3 நிமிடம் குஷன் டைம், 3 நிமிடம் கிரேஸ் டைம். 3 நிமிடங்கள் போதும். நடுத்தர தூரம் என்றால் 5 நிமிடங்கள். நெடுந்தொலைவு என்றால் 3.5 மணி நேரங்கள். இந்த இசிஜி முறையை பின்பற்றினால் அந்த இசிஜி, அதாவது நம் எக்கோகார்டியோகிராம், இதயத் துடிப்பு சரியாகவே இருக்கும். நேர விஷயத்தில் நெருப்பாயிருந்து உயர்ந்த நம் சமகாலத்துச் சான்றோர் மூவரை பற்றிக் காண்போம்.